ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல கிளாஸ் நம்பர் 3 பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம போர்ட் மாஸ் ரூலை பத்தி போன கிளாஸ்ல அதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன்ல அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலாஸ் அண்ட் ஐடென்டிட்டிஸை பேசிக்ல இருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேசிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளிஃபிகேஷன்ல கொஸ்டின் கேட்கறாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே நான் போட்டேன் இம்பார்ட்டன்ட் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ அல்ஜிப்ரால இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ்ல இருந்து ஒரு சில முக்கியமான ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மொதல் விஷயம் நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது, அல்ஜிப்ரால பேசிக்கா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஒன்னு வந்து என்னன்னா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதுவோம். அடுத்த ரெண்டாவது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாம். இது ரெண்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இதுல எந்த டவுட்டும் இருக்க போறது இல்ல. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலால இருந்து புதுசா ரெண்டு ரிசல்ட் நான் கொண்டு வர போறேன். அந்த ரெண்டு ரிசல்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெண்டு ரிசல்ட் எப்படி கொண்டு வர போறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் ஃபார்முலாவை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு ஃபார்முலாவே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஆட் பண்ண போறேன். இந்த ரெண்டு ஃபார்முலா என்ன பண்ண போறேன்? ஆட் பண்ண போறேன். அதாவது ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2வையும் நமக்கு ஆட் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுமா? ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த மொத்த டைமிங் ஆட் பண்ணி எழுதும் போது என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் கீழே உள்ளது அது கூட அப்படியே கூட்டிட வேண்டியதான், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த பிளஸ் 2abயும் மைனஸ் 2abயும் கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆன அப்புறம் என்ன இருக்கு? இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு a ஸ்கொயர் இருக்கு. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 2a ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு b ஸ்கொயர் இருக்கு, என்ன எழுதிக்கலாம்? 2b ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப இது ரெண்டுல இருந்து நான் 2 காமனா வெளியே எடுத்துட்டேன்னா ரிசல்ட் என்ன இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் பிராக்கெட் குள்ள a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான முக்கியமான அந்த ரிசல்ட். அதாவது என்ன? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி எழுதிக்கலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்டையும் செகண்டையும் ஆட் பண்ணனா இப்போ அடுத்த ரிசல்ட் நான் எப்படி கொண்டு வர போறேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல இருந்து இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து செகண்ட் ஃபார்முலாவை மைனஸ் பண்ண போறோம். அப்ப மைனஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மைனஸ் பண்ணோம். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். மேல இருக்கக்கூடிய டேர்ம்ல இருந்து கீழே இருக்கக்கூடிய டேர்மை நான் மைனஸ் பண்ண போறேன். அப்ப என்ன நடக்கும்னு பாருங்க. மேல இருக்கக்கூடிய டேர்ம்ல எந்த பிரச்சனையும் இல்லை. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்போ இதுல இருந்து மைனஸ் எதை மைனஸ் பண்ணும்? இந்த மொத்தத்தை மைனஸ் பண்ணும். இப்போ இந்த மொத்தத்தை மைனஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த இருக்கு, ஃபுல்லா எழுதியாச்சு. இப்போ மைனஸ் போட்டு செகண்ட் டேர்ம் எழுதும் போது எப்படி இருக்கும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னு பாருங்க. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த மைனஸ் இங்க போயிடுச்சுன்னா இந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து இது என்ன ஆயிடும்னா பிளஸ் 2abன்னு மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இந்த b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 2ab, இங்க ஒரு 2ab, ரெண்டே ஆட் பண்ணும்போது நமக்கான ரிசல்ட் என்ன கிடைக்குது? 4abன்னு கிடைக்குது. ஸோ இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் என்ன? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதே a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு 4 டைம்ஸ் ஆஃப் ab. இதுதான் நமக்கு இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல யூஸ் ஆகும். இது மாதிரி யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம மூணாவதா ஒரு முக்கியமான ரிசல்ட், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா a பிளஸ் பி இன்டூ
a minus b எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிசல்ட் தான். அப்போ இந்த மொத்தம் பேசிக்கான 2 ஃபார்முலா, அப்புறம் முக்கியமான ஒரு 3 ரிசல்ட். இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபுல்லா இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இனி பார்க்கக்கூடிய கிளாஸஸ்லயும் இதை வந்து நமக்கு யூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இது எப்படி வந்ததுங்கிறத நான் டிரைவ் பண்ணி காட்டிட்டேன். இனி இது மறக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ டேரக்டா கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 52 into 52 minus 48 into 48. எஸ்எஸ்சி ஃபேஸ் 11 2023ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பெருசா ஒன்றும் விஷயம் இல்லை. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 52 into 52 இருக்கு. அப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 52 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 52 into 52 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 52 ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 48 into 48 எப்படி எழுதிக்கலாம்? 48 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்ப 52 ஸ்கொயர் மைனஸ் 48 ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல இது பாக்குறதுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருந்ததுன்னா அதோட ரிசல்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அதானே படிச்சோம். பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எப்படி எழுதணும்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதணும். அப்ப இந்த இடத்துல ஏக்கு பதிலா 52 இருக்கு, பிக்கு பதிலா என்ன இருக்கு? 48 இருக்கு. அப்ப நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி. அப்போ 52 பிளஸ் 48. 52 பிளஸ் 48 என்ன வரும்? 100. ஏ பிளஸ் பி இன்டூ அடுத்து ஏ மைனஸ் பி. 52 மைனஸ் 48. 52ல இருந்து 48 கழிச்சு எவ்வளவு வரும்? 4 வரும். அப்போ 100 இன்டூ 4 நமக்கான ரிசல்ட் எவ்வளோ? 400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினை எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்சில ஆர்ஆர்பில எதுல பொறுத்தாலும் எல்லா கொஸ்டினுமே கஷ்டமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் டைரக்டா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 400. அடுத்த கொஸ்டின். இப்போ இதுல பாருங்க, the value of 1801, அதாவது 1801 இன்டூ 1801. ஓகேவா? அதாவது என்னன்னா 1801 இன்டூ 1801 என்ன அர்த்தம்? 1801 ஸ்கொயர். ஓகேங்களா? ஒரு நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணா அதுக்கு ஸ்கொயர் எடுங்கன்னு அர்த்தம். அப்போ 1801ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட வேலை. இப்போ ஒரு விஷயத்த நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இப்போ இது 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டா ஆன்சர் கிடைக்கும். அதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இது மாதிரி 2 4 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி இங்க கால்குலேஷனை கொஞ்சம் குறைக்கிறதுங்கிறதா இங்க நம்மளுக்கான டாஸ்க். ஓகேவா? சோ எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில நேரத்துல டைரக்டா ஸ்கொயர் பண்றது, டைரக்டா மல்டிப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். ஒரு சில நேரத்துல அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்றது ஈஸியா இருக்கும். அப்போ நமக்கு கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல எந்த இடத்துல வருதுங்கிறத நம்ம நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணும் போதுதான் அதை பார்த்த உடனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 தடவை 1801 இன்ட்டு 1801 சொல்லிட்டு போட்டு அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடுறது பெரிய விஷயம் கிடையாதுதான். ஆனா நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலாவை இங்க எப்படி நம்ம கொஞ்சம் கூட ஸ்மார்ட்டா யூஸ் பண்ண போறோங்கிறத மட்டும் பாருங்க. ஓகேவா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவை என்ன? 1801 ஸ்கொயர் வேணும். அப்படிதானே? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 1801 பவர் 2ன்னு இருக்கா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1800 பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதி. தப்பு இல்லைல்ல? 1801 மேல ஸ்கொயர் இருக்கு. இந்த 1800 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1800 பிளஸ் 1 அதுக்கு மேல என்ன பண்ணிக்கிறேன்? அந்த ஸ்கொயர் அப்படியே வச்சிருக்கிறேன். இப்போ இது பாக்குறதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபார்முலா அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஏ ஸ்கொயர்னா என்னது? 1800 ஸ்கொயரு. பி ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயரு பிளஸ் 2abனா 2 இன்டூ 1800 இன்டூ 1. அதானே? 2 இன்டூ 1800 இன்டூ 1. இங்க நான் டாட் வைக்கிறேன்னா அது மல்டிபிளிகேஷன் அர்த்தம். புரியுதா? டெசிமல்னு சொல்லிட்டு எடுத்துடக்கூடாது. 2 இன்டூ 1800 இன்டூ 1ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இதை நான் எழுதிட்டேன்னா இதை என்னால ஈஸியா பண்ண முடியும். நீங்க வந்து 1801 2 தடவை மல்டிப்ளை பண்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைமை விட இங்க என்னால கால்குலேஷன் ஃபாஸ்டா பண்ண முடியும். அதுவும் ரொம்ப சிம்பிளா பண்ணிட முடியும் தப்பு இல்லாம. எப்படின்னா 1800 ஸ்கொயர் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. 1800ங்கிறது என்னது? 18 போட்டு பக்கத்துல 2 0 இருக்கு. ஓகேவா? ஸோ 18 ஸ்கொயர் நமக்கு தெரியும். எப்பவுமே அதாவது நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் மனப்பாடமா தெரியணும். டேபிள்ல நம்ம ஸ்கூல்ல டேபிள் படிச்சு வச்சிருக்கோம்ல, அது மாதிரி நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும். சரி, 1 to 50 தெரியலனா கூட மினிமம் 1 to 30 அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1 to 30 ஸ்கொயர் நம்பர் அண்ட் கியூப் வந்து மினிமம் ஒரு 1 to 25 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 30 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. கியூப் நம்பர் 30 வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. மினிமம் 1 to 25 வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கியூப் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எல்லா நம்பரோட கியூப் வந்து மனப்பாடமா தெரியணும். அதே போலதான் ஸ்கொயரும்.
ஓகேங்களா? ஸ்கொயர் 50 வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா மினிமம் 25, 30 வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். கிளியரா? இப்ப இந்த இடத்துல 18 போட்டு 2 0 போட்டு ஸ்கொயர் இருக்கு. 18 ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். 18 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 324. பக்கத்துல 2 0 இருக்கா? அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது இது என்னவா மாறிடும்? 4 0வா மாறிடும். ஸோ 324 பக்கத்துல 4 0. சரியா? அப்போ ஒரு 0 இருந்தா ஸ்கொயர் பண்ணும்போது 2 0வா மாறும். 2 0 இருந்தா ஸ்கொயர் பண்ணும்போது 4 0வா மாறும். 3 0 இருந்தா ஸ்கொயர் பண்ணும்போது 6 0வா மாறும். அப்ப எத்தனை 0 லாஸ்ட் இருக்கோ அது ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது அப்படியே டபுளா மாறிடும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 2 0 நமக்கு இங்க 4 0வா மாறிடும். 18 ஸ்கொயர் பண்ணா 324. ஸோ 324 அதுக்கப்புறம் ஒரு 4 0 போட்டுட்டேன். ஓகேவா? இதுதான் 1800 ஸ்கொயர் பிளஸ் 1. அடுத்தது பிளஸ் இங்க 2 இன்டூ 1800 இன்டூ 1 இருக்கா? அப்ப 1800 2ஆல பெருக்குனா எவ்வளவு வரும்? 3600. இந்த கால்குலேஷன் எல்லாமே நான் மைண்ட்ல தான் பண்றேன். எந்த இடத்துலயுமே நான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கல. இப்ப அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். சரி, அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியது. ஆட் பண்ண என்ன நடக்கும் பாருங்க. இங்க 324 இருக்கு. இங்க ஒரு 3600 இருக்கு. அப்ப கரெக்டா 4 0 இருக்கா? அப்ப இந்த 3600 அப்படியே இங்க ஃபிட் ஆயிடும். லாஸ்ட் ஒரு 1. இது ஃபுல்லா ஆட் பண்ணா எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? 324 3601. இதுதான் எனக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் 3243601. இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்றோம். புரியுதா? சோ இதுதான் ஸ்மார்ட் அப்ரோச். உட்காந்து இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க 4 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு பிரச்சனை என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் ஆன்சர் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, எந்த இடத்துலயுமே நம்ம கால்குலேஷன் மிஸ்டேக் வராது. கான்பிடென்ட்டா பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் இந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுவுமே சிபிஓ 2022ல கேட்ட கொஸ்டின். அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1001 பிளஸ் 12. அடுத்த 1001 மைனஸ் 12. அப்ப இது எப்படி இருக்கு? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஃபார்மேட். அப்ப இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? எதை நம்ம ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்ல எழுதுவோம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். அப்ப இங்க ஏக்கு பதிலா 1001 இருக்கு, பிக்கு பதிலா என்ன இருக்கு? 12 இருக்கு. இப்ப இதை நம்ம எடுத்து எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர், அதாவது 1001 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 12 ஸ்கொயர். சரியா? ஏ பிளஸ் பி டு ஏ மைனஸ் பி அப்படி எழுதிட்டேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதிட்டேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த இடத்துல 1001 நீங்க ஸ்கொயர் பண்ணணும். சரியா? 1001 நீங்க ஸ்கொயர் பண்ணணும். 1001 ஸ்கொயர் பண்ணக்கூடியதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1001 நீங்க ஈஸியா ஸ்கொயர் பண்ணிடலாம். எப்படி நான் ஸ்கொயர் பண்ணிடலாம் சொல்றேன் அப்படின்னா, 2 வழி இருக்கு. சரியா? 1001 நீங்க சும்மா எடுத்து கூட பண்ணலாம். ஏன்னா 1 தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், 1001 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 1001ஐயும் 1001ஐயும் என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். இங்க இருக்கக்கூடிய நம்பர் வெறும் 1 0 தான் இருக்கு. இதை மல்டிப்ளை பண்றது பெரிய விஷயமா? இங்க பாருங்களேன், 1001 இங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1001. அடுத்து 0 இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? இது ஃபுல்லாவே 0 தான் போடுவோம். 4 0 போட்டுருவோமா? அடுத்து என்ன பண்ணுவோம்? மறுபடியும் 0 இருக்கு. என்ன பண்ணுவோம்? 4 0 போட்டுருவோமா? மறுபடியும் என்ன இருக்கு? 1001 இருக்கு. இப்ப கிளியரா? அப்போ என்ன வரும்? 1 0 0 2 0 0 1. இந்த கால்குலேஷன்ல என்ன கஷ்டம் இருக்கு? இப்போ இந்த இடத்துல 1801ங்கிறப்போ கூட உள்ள 8 இருக்கு. அதனால நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா வரும்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல கால்குலேஷன்ல எந்த காம்ப்ளிகேஷன் வரப்போறது இல்லை. 1001 ஸ்கொயர் பண்றது ரொம்ப சிம்பிள். ஏன்னா உள்ள இருக்கக்கூடியது வெறும் 1ங்கிற நம்பர் தான். அப்போ 1 into 1 எனக்கு 1 தான் வரப்போகுது. அப்ப இது ஈஸியா நல்லா பண்ண முடியுது. அப்போ 1001 ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 1 0 0 2 0 0 1 இருக்கு. 1 0 0 2 0 0 1. ஸோ இந்த மாதிரி நம்பருக்கு ஷார்ட்கட் எல்லாம் இருக்கு. இந்த ஷார்ட்கட்டு ஸ்கொயர் ஷார்ட்கட்டு, கியூப் ஷார்ட்கட்டு, கால்குலேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கால்குலேஷன் ட்ரிக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளிபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் கால்குலேஷன் ட்ரிக்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோல போடுறேன். அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை நம்ம நார்மலா ஒரு பிகினரா நம்ம அப்ரோச் பண்றோம். அப்ப நமக்கு இந்த மாதிரி லாஜிக்ஸ் தெரியணும். லாஜிக்ஸ் தெரியாம டைரக்டா ஷார்ட்கட் படிக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்லை. நான் எப்பவுமே அதை தான் சொல்வேன். நீங்க லாஜிக் எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு அதோட கான்செப்டை கிளியரா புரிஞ்சதுக்கு அப்புறம் ஷார்ட்கட்க்கு போறீங்களோ அப்பதான் அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி வெறுமன ஷார்ட்கட் படிச்சா அது கத்தி மேல நடக்கிற மாதிரி தான். அது எல்லா இடத்துலயும் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல காலவாரி விடும். முக்கியமான நேரத்துல நமக்கு காலவாரி விட்டுரும். அப்ப அந்த இடத்துல நம்ம இவ்வளவு நாள் போட்ட ப்ரிப்பரேஷன் வேஸ்டா போயிடும். அதனால எப்பவுமே நான் சொல்லக்கூடியது கான்செப்டை ஃபுல்லா படிங்க, அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போங்க. ஸோ இதுக்கு டைம் எடுக்கதான் செய்யும். ஆனா நீங்க ஒரு முறை இதுக்கு டைம் செலவழிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இதை ஃபுல்லா ரிவிஷன் தான் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர திரும்ப திரும்ப இதை படிக்கணும் அவசியம். ஆனா ஷார்ட்கட் படிக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. வெறும் நீங்க ஷார்ட்கட்டை படிச்சீங்கன்னா அது ஞாபகம் இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடும். கொஸ்டின் வித்தியாசமா கேட்டா அப்ளை பண்ண தெரியாது. கடைசி வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி படிச்ச மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரி இருக்கும். நமக்கு ஃபுல்ஃபில்லா ஒரு கான்பிடென்ட்டா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு வரவே வராது. ஓகேவா? அதனால அந்த பாயிண்ட் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே,
இப்போ 1001 ஸ்கொயர் பண்ணும்போது 100 2001 இருக்கு. அடுத்த 12 ஸ்கொயரை பண்ணா நமக்கு என்ன வரும்? 144. அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப ஜஸ்ட் இந்த இடத்துல இதை சப்ராக்ட் பண்ணி போட்டா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதில் நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 1001857 கிடைக்கும் இங்க மைனஸ் பண்ணும்போது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிடைக்குது. ஸோ அது மட்டும் இல்ல, இங்க நீங்க ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும். இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன் பாருங்க, மற்ற ஆப்ஷன் பிஏ தவிர மற்ற எல்லா ஆப்ஷனுமே எத்தனை டிஜிட் இருக்கு. ஆனா இங்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட்ல பாருங்க மொத்தமே எத்தனை டிஜிட் இருக்குன்னா நமக்கு 3 6 7 டிஜிட் தான் இருக்கு. ஆனா இங்க ஃபுல்லா ரொம்ப பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 7 டிஜிட்ல இருக்கு. ஸோ அதை வச்சு கூட என்னால ஆன்சர் கொடுக்க முடியும். ஒருவேளை எல்லா ஆப்ஷனுமே 7 டிஜிட் இருந்தா கூட இந்த இடத்துல கால்குலேஷன் ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. இங்க நமக்கு இந்த நம்பர்ல இருந்து 144 கழிச்சா போதும் நமக்கான டைரக்ட் ஆன்சர் கிடைக்குது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி. இதுல பாருங்க, சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 4.35 into 4.35 minus 2.67 into 2.67 divided by 1.68. RRB டெக்னீஷியன் 2024ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. சேம் நம்பரை மைனஸ் போட்டு இன்னும் ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல எழுதலாம். புரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட். அப்ப இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏக்கு பதிலா 4.35 இருக்கு, பிக்கு பதிலா 2.67 இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாமா? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்ப நமக்கு இந்த இடத்துல எப்படி வரும்னா 4.35 பிளஸ் 2.67 இதுதான் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பில 4.35 மைனஸ் 2.67. ஓகே, ஸோ இதுதான் மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டர். இப்படித்தான் மாறும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதியாச்சு. ஸோ டினாமினேட்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.68 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்னா இங்க உள்ளதை அப்படியே நம்ம ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 4.35 இருக்குல்ல, இந்த 4.35 கூட 2.67 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 7.02 கிடைக்கும். புரியுதா? 7.02 இன்டூ இங்க நமக்கு அதே மாதிரி மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா 1.68 கிடைக்கும். புரியுதா? 4.35ல இருந்து 2.67 மைனஸ் பண்ணா 1.68 கிடைக்கும். டினாமினேட்டர் ஆல்ரெடி என்ன இருக்கு? ஒரு 1.68 இருக்கு. அப்ப இந்த 1.68 இந்த 1.68 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன மட்டும் இருக்கு? 7.02. அப்ப கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7.02. இவ்வளவுதான். ஸோ நீங்க டைரக்டா அல்ஜிப்ரா ஃபார்முலா இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கால்குலேஷன் சிம்பிளா இருக்கு. ஃபார்முலா தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? இங்க ஸ்கொயர் பண்ணி இங்க ஸ்கொயர் பண்ணி அதை மைனஸ் பண்ணி அடுத்து கேன்சல் பண்ணி தேவையில்லாத வேலை. டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இந்த கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளா முடியுது. ஸோ சிம்பிளிபிகேஷன்ல இதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நீங்க உட்கார்ந்து அதை பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்ல. அதுல அந்த கொஸ்டினுக்கு தேவையான கரெக்டான ஃபார்முலாவை எடுத்து நீங்க அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஸோ நீங்க நிறைய சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினை பார்க்கும்போதே ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது இந்த ஃபார்மெட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி. இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, பி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. என்ன கேட்கறாங்கன்னா வேல்யூ ஆஃப் 1/b மைனஸ் 20/a. அப்ப ஏ தனியா பி தனியா கண்டுபிடிச்சிட்டு இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல பிக்கும் ஏக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னங்கிறத கால்குலேட் பண்ணும். ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க 58 ஸ்கொயர் மைனஸ் 25 ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்ல இருக்கு. இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ பிளஸ் பி டு ஏ மைனஸ் பி. அப்ப ஏக்கு பதிலா 58 இருக்கு, பிக்கு பதிலா 25 இருக்கு. அப்போ 58ஐயும் 25ஐயும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 83. அப்போ ஏ பிளஸ் பின்னா 83 இன்டூ ஏ மைனஸ் பி. அடுத்தது 58ல இருந்து 25 கழிக்கணும். 58ல 25 போச்சுதுன்னா நமக்கு ரிசல்ட் எவ்வளவு கிடைக்கும்? 33. புரியுதா? டைரக்டா எழுதுறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதை ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி கீழே பாருங்க 46 ஸ்கொயர் மைனஸ் 37 ஸ்கொயர் இருக்கா? ஸோ இதையுமே நம்ம இப்படி தான் எழுதணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். ஏக்கு பதிலாக 46 இருக்கு, பிக்கு பதிலாக 37 இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி 46 பிளஸ் ஒரு 37. அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 83 கிடைக்கும். இன்டூ அடுத்து 46 மைனஸ் 37. 46ல 37 கழிச்சோம்னா ரிசல்ட் எவ்வளோ? 9. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன நடக்கும்னா 83 கேன்சல் ஆயிடும். இங்க நமக்கு 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்ணும்போது 11 3s are 33, 3 3s are 9. ஸோ ஏயோட வேல்யூ நமக்கு 11/3 சொல்லி கிடைக்கும். அதே ப்ராசஸ் தான் என்ன பண்ண போறோம்? பில பண்ண போறோம். பாருங்க, மேல 26 15 இருக்கு. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. அப்ப 26 15 கூட்டினா 26 31 41 கிடைக்கும். ஸோ ஏ பிளஸ் பினா 41, ஏ மைனஸ் பினா 26ல 15 போச்சுதுன்னா எவ்வளோ? 11. கீழே 56 15 இருக்கு.
அப்போ இதுவும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான். ஏக்கு பதிலாக 56, பிக்கு பதிலாக 15. அப்போ ஏ பிளஸ் பினா 56 பிளஸ் 15னா 56, ஒரு 61, 71 வரும். ஓகேவா? ஸோ 71 இன்டூ ஏ மைனஸ் பினா 56ல் 15 போச்சுதுன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1, 4, 41. ஸோ 41. அப்போ இங்கே நமக்கு 41, 41 கேன்சல் ஆகிடும். ரிசல்ட் என்ன வருது? 11/71 கிடைக்குது. கிளியரா? ஸோ ஏ இருக்கு, பி இருக்கு. இப்போ நமக்கு கேள்வி என்ன? 1/b மைனஸ் 20/a. ஓகேவா? அப்போ 1/bன்னு சொல்லி எடுக்கும்போது பாருங்க கொடுத்துருக்கிறது அப்படி எழுதுறேன். 1 போட்டு பை போட்டு பியோட வேல்யூ என்ன? 11/71 மைனஸ் 20 டிவைடட் பை ஏ. ஏயோட வேல்யூ என்ன? 11/3. இதை நம்ம அப்படியே மாத்தி எழுதும் போது என்ன நடக்கும்னா இங்க 1/11/71, 71 மேல போயிடுமா? 71 டிவைடட் பை 11 மைனஸ் இந்த 3 மேல போயிடும். 3 மேல போயிடுச்சுன்னா என்ன? 60/11. அப்ப அடுத்த ஸ்டெப் பாருங்க, கீழே டினாமினேட்டர்ல 11 இருக்கு. அப்ப எல்சிஎம் 11 வச்சுக்கலாம். அப்ப 71 மைனஸ் 60 எவ்வளோ? 11. கேன்சல் பண்ணும்போது ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது? 1. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1. இது 2023 சிஜிஎல் டயர் 2ல கேட்ட ஒரு கொஸ்டின். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனா இதுல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ கவனமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் எக்ஸாம் ப்ரெஷர்ல டைம் வேற ஓடிட்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல வேகமா பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கால்குலேஷன் மிஸ்டேக் விடுவோம். இந்த கால்குலேஷன் மிஸ்டேக் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் அண்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க எந்த அளவுக்கு நிறைய போடுறீங்களோ அதுலதான் இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் உங்களால குறைக்க முடியும். அடுத்த கேள்வி இதுல பாருங்க, சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். 2024 எஸ்எஸ்சி ஃபேஸ் 12ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்படி சால்வ் பண்றது பாருங்க, ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். இப்போ என்னன்னா மேல 32 × 4 - 1 இருக்கு. டினாமினேட்டர்ல 33 × 31 × 2 × 10 + 1 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தாதான் இதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா மேல என்ன இருக்குன்னு பாருங்க, 32 × 4 - 1 இருக்கா? இதை நான் ஒரு மாடிஃபை பண்ண போறேன். என்ன மாடிஃபை பண்ண போறேன்னா இங்க பாருங்க, 32 × 4 இருக்கா? அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 32 ஸ்கொயர், அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 1 இருக்கா? 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 1 எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இது நியூமரேட்டர்ல நான் பண்ண சேஞ்ச். அதே மாதிரி டினாமினேட்டர்ல என்ன சேஞ்ச் பண்ண போறேன்னா இந்த இடத்துல 33 × 31 இருக்கா? இப்ப இந்த 33, 31 இது ரெண்டையுமே மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எழுதணும். சரியா? மேல என்ன இருக்கு? 32 இருக்கு. அப்ப இந்த 33 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 32 + 1ன்னு எழுதிக்கலாம். இந்த 31 அடுத்த மல்டிப்ளிகேஷன் போட்டு இந்த 31 எப்படி எழுதலாம்? 32 - 1ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? 33, 32 + 1 33. அடுத்து 32 - 1 என்ன? 31. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 2 × 10 + 1 இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். 2 × 10 + 1 இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இங்க மேல பாருங்க, a² - b² இருக்கு. ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 32 ஸ்கொயரை நீங்க ஏன்னு வச்சுக்கணும். இந்த 1 பின்னு வச்சுக்கணும். அப்போ a² - b² எப்படி எழுதலாம்? a + b × a - b. அப்ப ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு? 32 ஸ்கொயர். அப்போ 32 ஸ்கொயர் + 1 a + b × a - b. 32 ஸ்கொயர் -1. கிளியரா? 32 ஸ்கொயர் + 1, 32 ஸ்கொயர் -1. ஏன்னா இங்க a² - b² இருக்கு. b க்கு பதிலா 1 இருக்கு. a க்கு பதிலா 32 ஸ்கொயர் இருக்கு. சரியா? இப்ப கீழே பாருங்க, a + b × a - b. ஏக்கு பதிலா 32, பிக்கு பதிலா 1. அப்ப a + b × a - b எப்படி எழுதிக்கலாம்? a² - b² எழுதிக்கலாமா? அப்ப இது எப்படி மாறும்? 32 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் என்னது? 1. புரியுதா? மேல ஒண்ணு பண்றேன், கீழே அதை ரிவர்ஸ்ல பண்றேன். மேல அதை பிரிச்சு எழுதுறேன், கீழே அதை சேர்த்து எழுதுறேன். புரியுதா? மேல a² - b² இருந்ததை a + b a - b பிரிக்கிறேன். இங்க a + b a - b இருக்கிறத a² - b² எழுதுறேன். இங்க 1 ஸ்கொயரை 1ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது இங்க என்ன இருக்கு? 2 × 10 + 1 இருக்கு. சரி, இது வேணா இருக்கணும். 2 × 10 + 1. இதை நம்ம கடைசியா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, 32 ஸ்கொயர் -1, மேலையும் 32 ஸ்கொயர் -1. அப்ப இந்த டேர்மும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த டேர்மும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இப்ப அடுத்த ஸ்டெப் கவனமா பாருங்க. இங்க 32 ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 × 10 இருக்கு. இங்க 32 ஸ்கொயர் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 2 × 10 இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 32 இருக்கா? இந்த 32 நம்ம எப்படி எழுதலாம்? 32
நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2^5 எழுதலாம். 32 எப்படி எழுதலாம்? 2^5 எழுதலாம். அப்ப இந்த இடத்துல இந்த 32 தூக்கிட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ண போறேன்? 2^5 போட போறேன். ஆனா அதுக்கு மேல என்ன இருக்கு? ஒரு ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் என்ன இருக்கு? ஒரு 1 இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 2^10 பிளஸ் 1 இருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாருங்க 2^5 அதுக்கு மேல ஒரு ஸ்கொயர்னா பவர் டு த பவர்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்ப இது 5 × 2 என்னன்னு ஆயிடும்? மேல 2^10 பிளஸ் 1 இருக்கும். கீழே என்ன இருக்கு? 2^10 பிளஸ் 1 இருக்கு. ஸோ 2^10 பிளஸ் 1 மேலையும் இருக்கு, 2^10 பிளஸ் 1 கீழேயும் இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 1. புரியுதா? வேகமா பண்ணிடலாம். ஆனா புரியணுங்கிறதுக்காக பொறுமையா சால்வ் பண்ணிருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ இது ஒருக்க வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நீங்க எகைன் இந்த கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த கேள்வி. இதுல பாருங்க 379 பிளஸ் 276 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 379 மைனஸ் 276 the whole square divided by 379 into 379 plus 276 into 276. ஓகே, CHSL 2023ல கேட்ட கொஸ்டின். சரி, இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. ரெண்டு நம்பர் தான் இருக்கு. ரெண்டு டிஃபரெண்ட் நம்பர் தான் இருக்கு. என்ன? ஒன்னு 379, இன்னொன்னு 276. ஒன்னு 379, இன்னொன்னு 276. கிளியரா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பொறுமையா கவனிச்சுக்கோங்க. இந்த 379 ஏன்னு வச்சுப்போம், இந்த 276 பின்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்ப இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். மேல என்ன இருக்கு? a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி பாருங்க இங்க 379 மைனஸ் 276. அப்ப இங்க என்ன இருக்கு? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? 379 இன்ட்டு 379. அப்ப a இன்ட்டு a இது என்னன்னு எடுத்துக்கலாம்? a ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? பிளஸ் 276 இன்ட்டு 276னா 276 ஸ்கொயர். 276 தான் என்னன்னு எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம். அப்ப a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். புரியுதா? இந்த இடத்துல ஏக்கு 379, பிக்கு 276 எடுத்துட்டு இதை ஏபி ஃபார்மெட்ல எழுதிட்டேன். ஓகே, இப்ப இதுக்கு அடுத்தது நான் முக்கியமான ஒரு ஃபார்முலா ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தேன். சரியா? இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? 2 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? கீழே என்ன இருக்கு? ஆல்ரெடி ஒரு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இருக்கு. அப்ப இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா ஆன்சர் என்ன வருது? 2. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2. அவ்வளவுதான். புரியுதா? இந்த கொஸ்டின்ல இந்த 379யோ இந்த 276யோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. இங்க என்ன நம்பர் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, எனக்கு ரிசல்ட் என்னதான் வரும்? 2 தான் வரும். என்ன நம்பர் கொடுத்தாலும் எனக்கு ரிசல்ட் என்னதான் வரும்? 2 தான் வரும். ஸோ இதுதான் நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை இங்க நீங்க ஸ்மார்ட்டா எப்படி அப்ளை பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. சரியா? ஸோ ஏ நான் 379 ஏன்னு எடுத்துக்கிட்டேன், 276 பின்னு எடுத்துக்கிட்டேன். ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ரிசல்ட் என்னதான் வருது? 2 தான் வருது. ஓகேவா? ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ 2ன்னு சொல்லிட்டு போட்டலாம். ஓகே, இதே மாதிரி இந்த கொஸ்டின் சிபிஓ 2024ல கேட்ட கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. 525 175. இங்க பாருங்க 525 175 525 175. அப்போ மொத்தம் இங்கே ரெண்டு டிஃபரெண்ட் நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்ப இதையும் நம்ம போன கொஸ்டின் மாதிரி அப்ரோச் பண்ணலாம். 525 ஏன்னு வச்சுக்கோங்க, 175 பின்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்க a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ன இருக்கு? a இன்டு பின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ நான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்த ஃபார்முலா படியே இங்கேயும் போகலாம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அதோட ரிசல்ட் என்ன வரும்? 4ab. அதாவது 4ab. கீழே என்ன இருக்கு? ஒரு a இன்டு பின்னா கீழே ஒரு ab இருக்கு. இப்போ ஏபி ஏபி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ ரிசல்ட் என்ன? 4. கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? கிளியரா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா அல்ஜிப்ரிக் அந்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பொறுமையா பாருங்க. பேசிக்ல இருந்து படிக்கிறீங்கன்னா தெளிவா கத்துக்கோங்க. டைம் எடுத்து கத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் இது வந்து என்னைக்குமே மறக்காம இருக்கும். ஓகேங்களா? ஒரு கான்செப்டை புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா அது என்னைக்குமே மறக்காது. நமக்கு காலத்துக்கும் ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை படிக்கிறது தான். அது எப்பவுமே நமக்கு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும்.
ஓகேவா? சரி, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட GS Pro ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம யூடியூப் கிளாஸஸ்க்கான நோட்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல இன்னும் ஒரு சில கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பாய்.